Hello and welcome to your Unlearning Space. Hindu and Indian Express Daily Newspaper Analysis Initiative News Dailyல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது April 16th. Let's enter into the important topics of today. First பாருங்க, the bills tabled today seek to amend the Constitution 7 key articles. நமக்கு தெரியும் விமென் ரிசர்வேஷன் 33% விமென் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு மூவ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கே பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு there are 3 bills circulated among the members of parliament. ஸோ இன்னைக்கு செஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செஷனில் இந்த பில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டீலிமிட்டேஷன் சம்மந்தமான விஷயம். பார்லிமெண்ட்டினுடைய சீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய 543 இருந்துட்டு அப் டு 50% இன்க்ரீஸ், அப் டு 850 சீட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூவ். விமென் ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனை வந்து ஒவ்வொரு சென்சஸ்க்கு பிறகும் டீலிமிட்டேஷன் நடத்தணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட்டோடைய சீட்ஸ் இன்க்ரீஸு, தென் விமென் ரிசர்வேஷன், இந்த 3 சம்மந்தமான பில்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது சம்மந்தமான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன் நம்மளுடைய நாலேஜ் சீரீஸ், அதாவது எக்ஸ்பிளைன் சீரீஸில் நேற்றுக்கே அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் ஃபார் தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ். கம்ப்ளீட் டீட்டெயில் அதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் 3 பில்ஸில் பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு அமெண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 55, ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 82, 170, 330, 332, 334A இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கலாம். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம நேற்றுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துட்டோம் இந்த எக்ஸ்பிளைன் சீரிஸ் இட் செல்ஃப். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் டேட்டாவும் இருக்குது. ஸோ இந்த பார்க்கக்கூடிய இத்தனை ஆர்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராட்லி ஃபால் அண்டர் தி செக்ஷன் ஆஃப் pertaining to the executive அப்படின்னு சொல்லலாம். particularly election of president, vice president, then composition of legislature including the parliament as well as state assemblies, then special provisions relating to certain classes which provides reservation to the SC and ST. இந்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்டியூஷனுடைய 131st Amendment Bill 2026 introduce பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரடியூஸ் பை யூனியன் லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேவால். தென் யூனியன் டெரிட்டரிஸ் லா அமெண்ட்மெண்ட் பில் விச் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் பை தி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. தென் டீலிமிட்டேஷன் பில், இந்த 3மே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 55 விச் பர்டைன்ஸ் டு தி மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஷுட் பி தி யூனிஃபார்மிட்டி இன் தி ஸ்கேல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அட் தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் பார்க்குறோம். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல எல்லா ஸ்டேட்டுக்கான ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 55. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 81 ரிலேட்ஸ் டு கம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள் விச் மீன்ஸ் லோக்சபா. நார்மலி லோக்சபாவுடைய ஸ்டேட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு இட் ஷுட் நாட் மோர் தென் 513 இருக்கு. யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்துட்டு 20 மெம்பர்ஸ் இருக்கு. இதுதான் ஆர்டிகல் 81. இதில் இன்க்ரிமெண்ட் நடக்க போகுது. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அப் டு 50% வரைக்கும் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓவராலாக ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா தே ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் அப் டு 815. யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்கன்னா அப் டு 35 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 82 என்ன சொல்லுதுன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஒவ்வொரு தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்துட்டு ஒவ்வொரு சென்சஸ்க்கு பிறகு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்குது ஆஃப்டர் ஈச் சென்சஸ். அதை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அதை திருத்தம் பண்ண போகிறாங்க. கம்பல்சரி ஒவ்வொரு சென்சஸ்க்கு பிறகும் அந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ்ன்றது வந்துட்டு கம்பல்சரி இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ கொண்டு வரதுக்கான ஒரு மூவ் நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 170 பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அடுத்த ஆர்டிகல் 330 பார்த்தோம்னா ரிசர்வேஷன்ஸ் இன் லோக்சபா ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் எக்ஸப்ட் எஸ்டி இன் தி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 332 வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் அண்ட் இன் ஸ்டேட் அசம்பிளிஸ். தென் ஆர்டிகல் 334 இட் பர்டைன்ஸ் டு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் and special representation to chiefs after certain period.
பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து சீசஸ் டு எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 80 and 70 இயர்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 80 இயர்ஸ் 70 இயர்ஸ்ன்றது பிளானிங்கில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த பில் ஒன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பிறகு வி வில் ஹாவ் அ வெரி டீடைல் டிஸ்கஷன். பிஃபோர் தட் வாட் இஸ் டீலிமிட்டேஷன், ஸோ நேற்றுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சர்க்குலேட் பண்ண அந்த டீலிமிட்டேஷன் பில், யூனியன் டெரிட்டரிஸ் பில், இது எல்லாத்தையும் பார்த்தினா எக்ஸ்பிளைன் சீரீஸில் நம்ம போட்டுருக்கோம். கோ அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா கால்ஸ் ஃபார் அன்இம்பெடட் சேஃப் மேரிடைம் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஜாப்பனீஸ் கவர்மெண்ட், பர்டிகுலர்லி ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஹெடட் ஒன் மீட்டிங் கால் எசெக் பிளஸ், அதாவது ஏசியா ஜீரோ எமிஷன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கன்வெர்ட் பை தி ஜப்பான். பர்டிகுலர்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியோட பிரச்சனையாக நீங்கள் யோசிச்சாலும் கூட, இந்த மாதிரி ஒரு டர்பரண்டான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டின்றது இட் வில் நாட் பி ஜஸ்ட் த நேஷனல் கன்சர்ன், ஈவன் ரீஜனல் ப்ராப்ளமாகவும் வருது. பர்டிகுலர்லி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ப்ராப்ளம் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஃபெக்டட் கண்ட்ரி ரீஜன் அப்படின்றா வந்துட்டு ஏஷியா அப்படிங்கிறதா வந்துட்டு யாருடைய வாதமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் சனேவோட வாதமாக இருக்குது. She hosted an online meeting with the Asian communities, Asian countries, particularly Asian countries, including India. இவங்களோடலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிகேட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எனர்ஜி செக்யூர்டாக ஒவ்வொரு கண்ட்ரியும் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மூவ் பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த மூவ் இஸ் நன் அதர் தென் பார்ட்னர்ஷிப் ஆன் வைட் எனர்ஜி அண்ட் ரீசோர்சஸ் ரெசிலியன்ஸ், அதாவது பவர் ஏஷியா அப்படிங்கிற ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ போத் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரக்சரல் ஒன் வித் தி மிட் டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற, அதாவது எனர்ஜி இஷ்யூஸ் வர்றப்போ, டர்புலன்ஸ் வர்றப்போ அது எப்படி இந்த ஏஷியன் ரீஜனில் ஃபேஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் பவர் இனிஷியேட்டிவ், விச் இஸ் லெட் பை ஜப்பான். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த அந்த எசெக் பிளஸ் இனிஷியேட்டிவ் வந்து சேர்டு பை ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஷனா டகாச்சி. ஸோ லீடர்ஸ் ஃப்ரம் தி ஏஷியன் மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஈவன் இந்தியா அட்டெண்டட், தென் சவுத் கொரியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, திமோர் லெஸ்தே எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. மோரோவர் தி கீ மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, தென் எக்கனாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா, ஸோ ஏஷியான் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா இவங்க எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் தே ப்ரப்போஸ்ட் தி இனிஷியேட்டிவ் கால் பவர் ஏஷியா, விச் இஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எனர்ஜி ரெசிலியன்ஸ். இந்த பவர் ஏஷியா, அதாவது பார்ட்னர்ஷிப் ஆன் வைட் எனர்ஜி அண்ட் ரீசோர்சஸ் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ போத் இமிடியேட் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் வல்னரபிலிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கானது. இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் பேக் பண்ண போது, ஸோ அப்ராக்சிமேட்லி $10 billion வந்துட்டு பேக் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் நடக்கக்கூடிய டைமில் இதுக்கு ஃபினான்ஷியல் பேக்கிங் கொடுத்து ஏஷியன் ரீஜன், பர்டிகுலர் ஏஷியா அஸ் வெல் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை வந்துட்டு செல்ஃப் செக்யூரிட்டியை அஷூரன்ஸ் பண்ணுறது, அது மட்டும் கிடையாது ரீஜனல் செல்ஃப் ரிலையன்ஸையும் இதை தாண்டி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஆஃப் திஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கொண்டு வரதுக்கான ஒரு மூவாக இந்த பவர் ஏஷியா இனிஷியேட்டிவ் இருக்க போது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள வருது. என்னென்ன அப்படின்னா லோன்ஸ், இன்சூரன்சஸ், then credit enhancements, particularly through the Japanese institutions as well as development cooperative frameworks மூலமாக வருது. இதில் மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பர்டிகுலர்லி தே வாண்டட் டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு இட் வில் சப்போர்ட் அப் டு 1.2 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஆனுவலி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான ஏஷியன் கண்ட்ரிஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு க்ரூட் ஆயில் டிமாண்டு. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இப்போ வந்திருக்கு. லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் மீட். ஸோ பிரிக்ஸ் மீட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ எப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா May 14th 15th டைமில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவில் வந்துட்டு சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியும் சரி, ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் செர்கி லாவ்ரோவ் இது எல்லாமே அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் வி வில் எக்ஸ்பெக்ட் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ.
ஸோ ஈரான் இஸ் தி பார்ட் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ரொட்டேஷனல் பேசிஸில் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஹெட்டட் பை 2026 விச் இஸ் ஹெட்டட் பை தி இந்தியா. ஸோ அதனால் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ தேர் வில் பி தி சேலஞ்ச். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஃபோரம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ்னுடைய ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. So important decisions with respect to this particular multipolarity in the international order அப்படிங்கிறது வந்துட்டு will see from the statement of this BRICS which will happen in the May அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So normally BRICS அப்படிங்கிறது வந்துட்டு it is the grouping of 11 major emerging markets as well as developing countries பார்க்குறோம். யாருன்னு பாருங்க, பிரேசில், சைனா, ஈஜிப்த், எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக பிரிக்னு தான் ஆரம்பிச்சது. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் 2006 நியூயார்க்கில் நடந்தது. ஸோ அந்த மீட்டிங் டைமில் தான் ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் நடக்குது. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் சம்மிட் அப்படிங்கிறது வந்துட்டு ரஷ்யாவில் தான் நடக்குது. ஸோ அடுத்து இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரிக் அப்படிங்கிறது பிரிக்ஸாக மாறுறது எப்போ அப்படின்னா பை இன்க்ளூஷன் ஆஃப் தி சவுத் ஆஃப்ரிக்கா இன் 2010 பர்டிகுலர்லி பிரிக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் நடக்குது. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் பிரிக்ஸ் சம்மிட் வந்துட்டு 2011 அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன் ஷான்யா. ஸோ பிரிக்ஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் 2024 பார்த்தீங்கன்னா ஈஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி, யூஏஇ இவங்க எல்லாமே ஃபுல் டைம் மெம்பர்ஸாக ஆட் ஆகுறாங்க. இன் 2025 இந்தோனேஷியா ஆல்சோ ஆடட். ஓகே, இதுல இருந்துட்டு இந்த வருஷம் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்லையும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் கொஷின் கேட்குறாங்க பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஹெட்டிங் தி பிரிக்ஸ் நவ். ஸோ அடுத்த பாருங்க பார்ட்னர் கண்ட்ரிஸ் 2025 பார்ட்னர் கண்ட்ரிஸாக பெலாரஸ், பொலிவியா, கஜகிஸ்தான், கியூபா, மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கண்ட்ரிஸாக 2025 ஆட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருடைய கேபிட்டல் இன் ரீசெண்ட் டைம் தே பிளான்டு ஃபார் யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்ட்ரடக்ஷன் இன் தயர் ஓன் ஸ்டேட். வி நோ வெரி வெல். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் போட்டிருந்துருக்கிறாங்க பை தி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இவங்க மூலமாக வந்துட்டு யூசிசி டிராஃப்ட் ரெடி பண்ணி அவங்க எங்கே சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ தே சப்போஸ் டு ஃபாலோ தி டியூ லீகல் ப்ரொசீஜர். ஸோ அதுக்காக வந்துட்டு சிட்டிசன்ஸோட ஒப்பீனியன், அகாடமிஷியன்ஸோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் யூசிசி மூவ் அப்படிங்கிறது வந்துட்டு டு ரீப்ளேஸ் தி கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ரிலீஜியன் பேஸ்ட் பர்சனல் லாஸ் கவர்னிங் மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிடன்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பர்சனல் லாஸ் அப்படிங்கிற இன்வால்வ் ஆகுறப்போ எல்லாருக்குமான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அஷ்யூர் பண்ணப்படுதாண்டா அதில் இருந்து அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காண்டி தான் திஸ் பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் கோயிங் டு பி இன்ட்ரடியூஸ்ட் பை தி சத்தீஸ்கர் கவர்மெண்ட். ஸோ இதில் நம்மளுக்கு தெரியும் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் இஸ் தி ஹோம் டு ட்ரைபல், ரூரல் அண்ட் அர்பன் கம்யூனிட்டிஸ். ஸோ அங்கே யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர்றதுனால என்ன பாசிபிலிட்டிஸ் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி தி லீகல் ஆம்பிகுட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ டைவர்சிஃபைடான ஒரு சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் லீகல் ஆம்பிகுட்டி குறையும். இதை தாண்டி சோசியல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆகுன்றதுக்காக. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்துட்டு மென்ஷன் இன் தி ஆர்டிகல் 44 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். So which directs the state to work towards the implementation of the UCC for all citizens. So இது மூலமாக பார்த்தீங்கன்னா நார்மலி மல்டிபிள் பர்சனல் லாஸ் இருக்கிறப்ப there is a the loss, multiple loss creates the inequality among the citizens. ஸோ இது வந்துட்டு பர்டிகுலர்லி லீகல் ப்ராசஸஸில் லீகல் சிஸ்டத்தில் இன்இக்வாலிட்டி இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்காண்டி தான் ரொம்ப சிம்பிளிஃபைடான லாஸ் நம்ம இதனால் கொண்டு வர முடியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி அஸ் வெல் அஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது பாசிபிளான ஒன்று தான். ஒன்ஸ் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனிஷியேட்டிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். பி டியூன் இன் தி OUS IAS. நெக்ஸ்ட் டாபிக், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வான்ஸ் யுவர் நம்பர் பிளேட் அண்ட் ஃபாஸ்டாக் ஆன் தி சேம் பேஜ். ஆக்சுவலி நமக்கு தெரியும் இப்போ கரண்ட்லி நமக்கு ஃபாஸ்ட் டேக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ண இந்த ஃபாஸ்ட் டேக் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எந்த ஒரு வெஹிக்கிளும் டோல் பிளாசா கிட்ட வந்துச்சுன்னா தே சப்போஸ் டு ஸ்டாப் இன் தி டோல் பிளாசா.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான யூசர் ஃபீ அப்படிங்கிறது பே பண்ணுறாங்க. ஒருவேளை டிஸ்கிரிபன்சி இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டோல்கேட் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெரிஃபை பண்ணி அப்புறம் அதை பெர்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நார்மலி வந்துட்டு ஃபாஸ்ட் டேக் எதை வச்சு வெரிஃபை பண்ணுறாங்கன்னா வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் வெரிஃபை பண்ணுறாங்க. பட் இப்போ என்னன்னா வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் கால் மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கேன் பாஸ் த்ரூ தி டோல்கேட்ஸ் அட் தி ஹை ஸ்பீட். தே நாட் நெக்கெட் டு ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் அட் தி ஃபீ பிளாசா லேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்காண்டி வெயிட் பண்ண தேவையில்லை. இதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹை ஸ்பீட் RFID ரீடர்ஸு, இதை தாண்டி ANPR கேமராஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங் வெஹிக்கிள்ஸ் அட் தி ஃபீ பிளாசா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்காக இப்போ சப்போஸ் டிஸ்கிரிபன்சி இருக்குது, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் அவங்களுடைய ஃபாஸ்டேக் ஐடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பே பண்ணாமல் கூட போயிருக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கான நோட்டீசஸ் அனுப்பணும். ஸோ இது வந்துட்டு ஒரு லாங் ப்ராசஸாக தெரியுது. அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி தான் இது ஒன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபன்சி இருக்கோ அதெல்லாத்தையுமே காலி பண்ண சொல்கிறாங்க. இந்தி பேங்க் எல்லா பேங்கிங் எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து ஃபாஸ்டேக் வாங்கியிருக்காங்களோ அந்த பேங்க்கில் எல்லாத்தையுமே கேட்டிருக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் அ வெரி நியூ டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அந்தமான் சீல 250 மெம்பர்ஸ் கொண்டு போன பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ரோஹிங்யா கம்யூனிட்டி அஸ் வெல் அஸ் பங்களாதேஷிஸ் பீப்புள், ஸோ மைக்ரன்ஸை கொண்டு போன ஒரு கப்பல் மூழ்கிடுச்சு இந்திய அந்தமான் சி. ஸோ நார்மலி அந்தமான் சி அப்படிங்கிறது வந்து லொக்கேஷன் பாருங்கள். ஸோ நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலையும் அந்தமான் சீயும் பிரிக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்குது. இந்த அந்தமான் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டச்சஸ் அப்பான் இந்தியா, ஒரு சைடு இந்தியன் டெரிட்டரி டச் பண்ணுது, தென் மியான்மர், தென் தாய்லாந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ இந்த அந்தமான் சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஓஷனுடைய நார்த் ஈஸ்டினுடைய டைரக்ஷனில் இருக்குது. இதை தாண்டி இந்த அந்தமான் சீனுடைய ஒரு நார்த் டச் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மர்டபன் கூட டச்சில் இருக்குது. இதோட சதரன் எண்டு பார்த்தீங்கன்னா இட் டச் அப்பான் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா, ஸோ விச் இஸ் வெரி பெக்குலியர். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து அந்தமான் சி பற்றின பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு செக் வித் யுவர் அட்லஸ். நெக்ஸ்ட், பிளாஸ்டிக் பேக்ஸ் டு பிளேயிங் கார்ட்ஸ், WPI இன்ஃப்ளேஷன் ஹிட்ஸ் 3-year ஹை. ஆக்சுவலி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு பர்டிகுலர்லி இப்போ வார் போய்கிட்டு இருக்கிறதுனால ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 3 இயர்ஸ்க்கு இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில் இப்போ ரொம்ப WPI இண்டெக்ஸ்ன்றது ஹையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இது எதனால அப்படின்னா வெஸ்ட் ஏஷியன் வார்னால தான். பர்டிகுலர்லி க்ரூட் பெட்ரோலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 50% ஹையர் ஃப்ரம் தி பிப்ரவரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த WPI இண்டெக்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன் இந்தியான்றது யார் ரிலீஸ் பண்ணுறா? தெர் ஆர் 2 இண்டைசஸ், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஓவராலாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி லைனில் இன்ஃப்ளேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் WPI. இதே CPI அப்படிங்கிறது கன்சியூமர் லெவலில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஒரு கன்சியூமர் எண்டில் இருக்குன்னு செக் பண்ணுறது தான் வந்துட்டு CPI. இந்த WPI அப்படிங்கிறது யார் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி தான். ஸோ அந்த WPI அப்படிங்கிறது 38 மந்த் ஹையில் இருக்குன்னு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.88% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்டிகுலர்லி க்ரூட் பெட்ரோலியத்தில் பார்த்தீங்கன்னா 49% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு 2012க்கு பிறகு இவ்வளோ WPI இன்க்ரீஸ் நடந்தது, இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் ஐட்டம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எவர் மந்த் ஆன் மந்த் இன்க்ரிமெண்ட்ன்றது நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அமோனியா கேஸ்க்கு வந்துட்டு அப் டு 22% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கிறாங்க, விச் இஸ் யூஸ்டு டு மேக் தி ஃபர்டிலைசர் பாலிவினைல் குளோரைடு, அதாவது PVC, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கானது. இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், வாட் இஸ் WPI, வாட் இஸ் CPI, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் WPI as well as CPI, இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஸோ வித் திஸ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2027-28 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் நியூஸ் டெய்லி இனிஷியேட்டிவ்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான இனிஷியேட்டிவ். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகட்டும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸில் more than 90% ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாசிபிளான ஒன்று.
இதை தாண்டி இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் 2026 ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்காக 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய OES IASல அப்டேட் பண்ணியிருக்கிறோம். கோ வித் யூடியூப் அண்ட் செக் இட், யூட்டிலைஸ் இட். தேங்க்யூ ஆல்.